யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நாம் காணப்போவது 1951. போன பதிவில் தவறுதலாக 1951 என்று சொல்லிவிட்டேன். நான் 1950 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பதிவில் 51 பற்றி பார்க்கலாம். 51 கிட்டத்தட்ட ஒரு 23 படங்கள் வந்திருக்கிறது. அதில் மகத்தான வெற்றி பெற்ற படம் என்றால் முதலிடத்தில் மர்மயோகி, 2வது இடத்தில் சர்வாதிகாரி. மர்மயோகி ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸு, சர்வாதிகாரி மாடர்ன் தியேட்டர்ஸு. அப்புறம் விஜயா கம்பைன்ஸ் பாதாள பைரவி, பெரிய கம்பெனி விஜயா, நாகிரெட்டி சக்கரபாணி அவர்கள் தயாரிப்பில் வந்தார். பாதாள பைரவி தெலுங்கிலும் தமிழிலும் வந்தது, 2 மொழியிலும் வந்துச்சு. அடுத்தது அறிஞர் அண்ணா கதைவசனத்தில் ஓரிரவு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்திருந்தாங்க. அடுத்தது மணமகளும் ஒரு நல்ல வெற்றி படம் தான் அது. மணமகள் கதை வசனம் கருணாநிதி. அடுத்து கைதி எஸ் பாலச்சந்தர் வீணை பாலச்சந்தர் இருக்கார்ல, அவருடைய தயாரிப்பில் வந்த படம், அவருடைய இதில் வந்த படம். அந்த படமும் நல்ல வெற்றி, க்ரைம் த்ரில்லராக வந்துச்சு முதல்ல. அடுத்தது சம்சாரம், ஜெமினியோட படம் சம்சாரம், மோகன சுந்தரம், இதெல்லாம் எல்லாமே வெற்றி படங்கள் வரிசையில் வருது. அப்புறம் சிங்காரி இதுவும் படம் நல்லாயிருக்கும், ஆனால் படம் சுமாராக தான் போச்சு. இந்த படம் ரொம்ப ஒன்றும் வெற்றி அடையலை, நேஷ்னல் பிக்சர்ஸ் படம். அடுத்தது தேவகி கதைவசனம் கருணாநிதி தான். இதுவும் ரொம்ப ஒன்றும் பெரிய வெற்றி பெறலை. இதில் முக்கியமான படத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ணின்னு ஒரு படம் வந்துச்சு. அண்ணியும் ஒரு பெரிய வெற்றி ஒன்றும் பெறலை, ஏதோ மீடியமாக ஓடிச்சு. சுதர்சனும் அப்படி தான், மிதமான ஒரு ஓட்டம், அவ்வளோதான். நிரபராதி, ரோகிணியாரின் நிரபராதி. அப்புறம் மனோகர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் அதுவும் வந்துச்சு, வனசுந்தரி நம்ம பியு சின்னப்பா கண்ணாம்பான்னு நினைக்கிறேன். பாலையாவும் இருக்கார் அதில், என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார். மாயக்காரு நாகேஸ்வரராவும் அஞ்சலி தேவி 2 நடித்த படம், அதுவும் சுமார் தான். சௌதாமினி எல்லாமே 1951 வந்த படங்கள். சௌதாமினி நாகபூஷணம் டைரக்ஷனில் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் நிறைய படங்கள் வந்தாலும் முக்கியமான படத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். 1951 பிப்ரவரி 2ஆம் தேதி வெளிவந்த படம் தான் ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸ் மர்மயோகி மக்கள் திலகத்தின் வாழ்க்கையிலே ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைத்த படம். இந்த படத்திற்கு தான் முதல்ல தமிழ் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கிடைத்த படம் இதுதான். அது எதற்காக ஏ சர்டிஃபிகேட் என்றால், பயங்கர காட்சிகள், பேய் ஒன்று தோன்றும், அந்த காட்சியை பார்க்க சிறுவர்கள்லாம் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருந்தாங்க. படம் முதல்ல பஞ்ச் டைலாக்னு சொல்கிறாங்களா, அதை அறிமுகப்படுறது மக்கள் திலகம் தான். கரிகாலன் குறி வைத்தால் குறி தவறாது, தவறுவதாயிருந்தால் குறி வைக்க மாட்டான் என்று சொல்லியிருப்பார் அந்த வசனம். அது படத்தில் தியேட்டரில் பார்க்கும்போது ரசிகர்களால் ஆரவாரம் விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது. அதுபோல் முதல் அறிமுக காட்சியே அவர் கருப்பு குதிரையில் தான் வருவார். கருப்பு குதிரையில் சகசரநாமத்தோட ஒரு சண்டை காட்சி, ஓப்பனிங் காட்சி, பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும் தியேட்டரில். அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். அதே மாதிரி அரசபையில் அஞ்சலி தேவியை எதிர்கொள்ளும் போது அவர் மேலே இந்த மாடியிலேருந்து எட்டி பார்த்தாரு பார்த்தீங்களா, அங்கேருந்து அம்பை விடுவார். கரெக்டாக அவங்க கால் பக்கத்தில் போய் விடும். போகும்போது அவங்க சுற்றி அம்பை விடுவார். அந்த காட்சியெல்லாம் நிச்சயமாக அது ஒரு பிரமாதமாக இருக்கும். தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா அவர்கள் விட்ட இடத்தை நிரப்புவதற்கு மக்கள் திலகம், அடுத்த தலைமுறை நடிகர் வந்துவிட்டார் என்று தான் மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவ்வளவு அருமையான இந்த படம் 1951 மிகச்சிறந்த படம் என்று விளம்பரம் வேறு கொடுத்துருந்தாங்க. படமும் 7-8 தேட்டரில் 2, 4, 6, 7 தேட்டரில் 100 நாள். சென்னையில் சித்ரா பிரபாத், மதுரை சிந்தாமணி, திருச்சி வெலிங்டன், சேலம் ஓரியண்டல், கோவை ராஜா, பெங்களூர் லட்சுமின்னு 7 தேட்டரில் 100 நாள். ஒரு மகத்தான சாதனை. மர்மயோகிக்கு தனி இடம் மக்களிடத்தில் உண்டு. 1951 செப்டம்பர் 24 வந்த படம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸாரின் சர்வாதிகாரி. அஞ்சலி தேவி எம்ஜிஆர் ஜோடியாக நடித்த படம். சர்வாதிகாரி அது மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு ஒரு நல்ல வெற்றி படம். சர்வாதிகாரி அவருடைய வாழ் பிடிக்கும் அந்த ஸ்டைலே தனி. எம்ஜிஆருடைய வாழ் பிடிக்கும் ஸ்டைல் ஆங்கில நடிகர் எரால் பிளைன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்டைலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுனது ஏவிபி ஆசை தம்பி.
டைரக்டர் வந்து யார், தயாரிப்பாளரும் டைரக்டரும் டிஆர் சுந்தரம் தான். இந்த படம் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும். இது படத்துக்கு முதல்ல வச்ச பேர் மை ஸ்வாட், அதாவது என்னுடைய வீரவாள்னு அர்த்தம். வீரவாள்ங்கிற பேர் வச்சுருந்தாரு. அப்போ வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங்கு வந்து சேர வேண்டிய சாரட் வண்டி வந்து சேர கொஞ்சம் லேட் ஆகிட்டு, உடனே டிஆர் சுந்தரத்துக்கு கோபம் கடுமையாக வந்துருச்சு. உடனே அந்த சாரட் வண்டி கொண்டு வந்து அவனுக்கு அட்ரஸ் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். கொஞ்சம் லேட்டாக வந்தோடனே, ஏய் நீ என்ன பெரிய சர்வாதிகாரி நினப்பா உனக்கு, ஒழுங்காக அந்த டயத்துக்கு சொன்ன டயத்துக்கு வரமாட்டியோ அப்படின்னு சொன்ன உடனே அவன் நடுங்கி போயிட்டான். உடனே எம்ஜிஆர் வந்து டிஆர் சுந்தரத்தை தனியாக கூப்பிட்டு போய், இந்த படத்துக்கு முதலாளி, இந்த படத்திற்கு சர்வாதிகாரிங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், நீங்கள் அந்த பேரை வைங்க. ஏன்னா இது வந்து இந்த வீரவாள்ங்கிறது வந்து மந்திரி மகாவர்மனை அடக்கிறதுக்காக வந்து சேனாதிபதி வந்து இவருக்கு கொடுத்த அந்த வீரவாள், அதுக்கு வந்து சர்வாதிகாரி. ஏன்னா சர்வாதிகாரி வந்து மந்திரி சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டான் பாருங்களேன், அதுக்காக அந்த பேரை வச்சாங்க. இந்த படம் வந்து பயங்கரமான வெற்றி. அதே மாதிரி மர்மயோகி எத்தனை தேட்டரில் 100 நாள் ஓடிச்சோ அதே மாதிரி இதுவும் 7 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 7 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு நல்ல வெற்றியை பதிவு செய்தது. மர்மயோகி, சர்வாதிகாரி இந்த 2 படங்களும் கிட்டத்தட்ட 14 தேட்டரில் 100 நாள் ஓடியது அந்த நேரத்தில். இது ஒரு மகத்தான சாதனையாக பார்க்கப்பட்டது. 2, 4, 6, 7 தேட்டர். ஆமாம், சென்னையில் சாகர், ஓடியன், இப்போ உள்ள ஓடியன் வந்து சாகர்னு வச்சு முன்னாடி, சரஸ்வதி, மதுரை சந்திரா, திருச்சி வெலிங்டன், இப்படி 7 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஆக அந்த ஆண்டு 1951 எம்ஜிஆர் ஒரு பெரிய முத்திரையை பதித்தார். ஓரிரவு வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு, கதை வசனம் அறிஞர் அண்ணா. நாடகமாக இருந்து இது வந்து சினிமாவாக தயாரித்தாங்க. நாடகத்தில் அடைந்த வெற்றி சினிமாவில் வந்து கொஞ்சம் கம்மி தான். நாடகம் அளவுக்கு அந்த படம் வெற்றி பெறலை. ஆனாலும் ஓடிச்சு, சுமாராக ஓடிச்சு ஓரிரவு. இதுக்கு அடுத்தது சம்சாரம், ஜெமினியோட படம். ஜெமினி அதிபர் வாசன் தயாரித்த படம் சம்சாரம். இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பதிவு செய்தது. அடுத்தது கைதி, பாலச்சந்தர், ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் க்ரைம் த்ரில்லர் படம். இந்த படம் வந்து அந்த காலத்திலே பிரமாதமாக இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு இந்த படம். அடுத்தது சிங்காரியை சொல்லப்போனால் சகசரநாமமும் வரலட்சுமி, லலிதா பத்மினி நடித்த படம். இந்த படமும் நல்லா, படம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் படம் வந்து பெரிய வெற்றி அடையலை, மீடியமாக போச்சு. அடுத்தது தேவகின்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாமே சுமாராக ஓடின படங்கள். இதில் கைதி தான் மிகவும் சிறப்பாக ஓடின படம். கைதி நல்லா ஓடின படம். ஆனால் கைதியோட பிரிண்ட் இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள கைதி தான் இருக்குது, பழைய கைதி பிரிண்ட்டு கிடையாது. ஜூபிட்டர் தயாரிப்பு. அந்த காலத்தில் பாலச்சந்திரன் வந்து நல்ல தனி முத்திரை பதிச்சிருப்பார், அது சஸ்பென்ஸ் த்ரில்லரில். அண்ணின்னு ஒரு படம், அண்ணி நேஷ்னல் பிக்சர்ஸ் பராசக்தி எடுத்தாங்களே அவங்க படம். அதுவும் வந்து சுமாராக போச்சு, ரொம்ப பிரமாதமாக ஓடல. அண்ணி பிரகாஷ் ப்ரொடக்ஷன்ஸில் நேஷ்னல் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை, ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது வனசுந்தரி, கிருஷ்ணா பிக்சர்ஸ்னால் நம்ம மதுரை வீரன் எடுத்தாங்களே, மதுரை வீரன், ராஜா தேசிங்லாம் எடுத்த கிருஷ்ணா பிக்சர்ஸ். அடுத்தது சுதர்சன் வந்து பியு சின்னப்பா, கண்ணாம்பா நடித்த படம். ஏஎஸ்ஏ சாமி டைரக்ஷனில் வந்த படம், ஜி ராமநாதன் இசை. அடுத்து நிரபராதின்னு ஒரு படம் வந்துச்சு, நிரபராதி. இப்படி பல படங்கள் வந்தாலும் மனதில் நிற்கக்கூடிய படங்கள் அந்த முதல்ல சொன்ன படம். இதில் பாதாள பைரவி வந்து விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் சூப்பர் ஹிட்டான படம். தெலுங்குலையும் 200 நாள் ஓடின படம் அந்த படம், பாதாள பைரவி. தமிழ்லேயும் பயங்கர ஹிட்டு. வனசுந்தரி டிஆர் ரகுநாத் டைரக்ஷன்ஸ், அதுவும் சுமாராக தான் போச்சு. மோகன சுந்தரம். இப்படி பல படங்கள் வந்தாலும் அந்த ஆண்டு வந்து வெற்றிக்கு சிகரம் வைத்தாற்போல் வந்த படம் இதுதான், நம்ம மர்மயோகி, சர்வாதிகாரி. அதிலிருந்து மணமகள் யார் படம்னா நம்ம என்எஸ்கே சொந்த படம். இதில் வந்து பத்மினி நடிச்சிருப்பாங்க. மணமகளும் அது கதை வசனம் கருணாநிதிக்கு முதல்ல 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தது அந்த படம் தான். 10,000 ரூபா சம்பளங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதே நேரத்தில் படம் வெற்றி அடைஞ்சோன்னு ஒரு கார் வேறு பரிசாக கொடுத்தாரு. மாயக்காரி நாகேஸ்வர ராவ், அஞ்சலி தேவி ஜோடி, மாயக்காரி. ஆக எல்லாமே சுமாராக ஓடின படம் தான். மாயக்காரியை தொடர்ந்து அடுத்து வந்த படம் ராஜாம்பாள் வந்து மனோகர் முதல்ல கதாநாயகனாக நடித்த படம். சரி நேயர்களே, இத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.